ஓம் சக்தி. அந்த 1000 கண்ணுடைய சமயபுரத்தாலை நம்புனவங்க யாருமே இதுவரைக்கும் கைவிடப்பட்டதே இல்லைங்க. இது வெறும் பேச்சுக்காக நான் சொல்லலை. லட்சக்கணக்கான பக்தர்களோட வாழ்க்கையில் நடந்த நிஜமான விஷயம் இது. அம்மா நீயே கதி அப்படின்னு அவ காலில் விழுந்துட்டா போதும், அந்த தாய் நம்ம கண்டிப்பாக காப்பாற்றுவா. அப்படிப்பட்ட ஒரு மெய்சிலிர்க்க வைக்கிற அற்புதத்தை இப்போதைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த அற்புதம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சமயபுரம் கோயிலுக்கு ஒரு முறை தீராத நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பக்தர் வந்திருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. இனிமே அம்மா தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சன்னதி வாசலில் வந்து நின்று தேம்பி தேம்பி அழுதுருக்கிறார். தாயே, நான் பிழைக்கிறதுக்கு நீ உன் கையில் தான் இருக்கு, மனமுருகி வேண்டி அவர்கிட்ட கேட்குறாரு. அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க. அவர் அன்னைக்கு நைட்டே அந்த பக்தரோட கனவுல அன்னை மாரியம்மா வந்திருக்காங்க. மகனே, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் நெத்தியில் விபூதி பூசிட்டு மறைஞ்சிட்டாங்க. என்ன ஒரு அதிசயம் பாருங்களேன். அடுத்த நாள் காலையில் அவர் எழுந்திருச்சு பார்த்தப்போ, இத்தனை வருஷமாக இந்த நோய் நமக்கு சரியாகலையே, ஆனால் அந்த நோய் இருந்த இடமே தெரியாத மாதிரி காணாமல் போயிடுச்சே அப்படின்னு அவர் சந்தோஷப்படுற அளவுக்கு நடந்துருச்சு. மருந்து மாத்திரையால் முடியாத விஷயம் அந்த அம்மாவோட ஒரு பிடி விபூதியால் சாத்தியமாயிடுச்சு. பார்த்தீங்களாங்க, இப்போ நான் சொன்னது ஒரு கதை மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற நிஜமான அதிசயம் இது. உங்களுக்கு கல்யாண தடையாக இருக்கலாம், இல்லை குழந்தை வரம் வேணும்னு நினைக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது மனக்கவலை இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம சமயபுரம் மாரியம்மன் கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. அவள் கண்டிப்பாக ஒரு நல்ல வழி காட்டுவா. உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஏதாவது அதிசயம் நடந்திருந்தா அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஜெய்சக்தி சுட்டி கார்த்திக் ஆல் இன் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த சமயபுரத்தார் அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப நன்றிங்க.